அனைவருக்கும் வணக்கம். மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குதல் மே 1ஆம் தேதி பௌர்ணமி அன்று இன்று அதிகாலை நடைபெற்றது. அழகர் மலையில இருந்து பச்சை பட்டுடுத்தி தங்க குதிரை வாகனத்தில் கள்ளழகராக வரும் பெருமாள் மண்டக முனிவருக்கு சாப விமோசனம் அளிப்பதாகும். மதுரையில் மீனாட்சி அம்மன் திருமணத்தை காண தவறியதால் ஆற்றில் இறங்கும் கோலத்திலும் வைகையில் இறங்கியிருக்காரு. இதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தங்கை மீனாட்சியின் திருமணத்தை அழகர் மலையில இருந்து தாமதமாக வருவதால் கோபத்தில் வைகை ஆற்றில் இறங்கியிருக்காரு. மண்டக மகரிஷி சாப விமோசனம் வேண்டி ஆற்றில் காத்து கொண்டிருப்பதால் அவருக்கு அருள்பாலிக்கும் விதமாக அழகர் வராரு. அழகர் வைகை ஆற்றில் இறங்கும்போது பக்தர்கள் அவர்கள் மீது தண்ணீரை பீச்சி அடித்து வரவேற்பாங்க. இது கோடை வெப்பத்தை தணிப்பதற்காகவும் பூமி தாயை குளிர்விப்பதற்காகவும் செய்யப்படும் ஒரு வழக்கம் அப்படின்னே சொல்லலாம். நான்மானக்கூடல் நகரமான மதுரையில் தினந்தோறும் திருவிழா தான். சித்திரை திருவிழாவில் இங்கு பிரசித்தி பெற்றதாகும். மீனாட்சி திருக்கல்யாணம் மறுநாள் நடக்கும் தேரோட்டம், அதில் தொடர்ந்து சித்ரா பௌர்ணமி தினத்தில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் மதுரை வாசிகளுக்கு மறக்க முடியாத ஒரு நினைவுகள் அப்படின்னே சொல்லலாம். கள்ளழகர் ஆற்றில் இறங்கும்போது ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய நிகழ்வு என்றாலுமே ஆண்டுக்காண்டு அழகரை காண வரக்கூடிய கூட்டம் அதிகரித்து கொண்டுதான் இருக்கு. சித்ரா பௌர்ணமி அன்று வானில் முழு நிலவு ஜொலிக்க தலை நிறைய மல்லிகை சூடி அழகரை தரிசிக்க கூட்டம் கூட்டமாக போகும். மதுரை பெண்களை ரசிப்பதும் தனி அழகுதான். அழகர் மலையில இருந்து மதுரை வந்து ஆற்றில எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து விட்டு மண்டக முனிவருக்கு சாப விமோசனம் கொடுத்து மீண்டும் அழகர் மலைக்கு திரும்பும் வரை சாமி இன்னைக்கு எங்கு இருக்கிறது என்பதே சித்திரை திருவிழாவின் மதுரைக்கு வரக்கூடிய மக்களின் முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கு. தன் தங்கை மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் கல்யாணம் நடக்கும்போது செய்தியை கேள்விப்பட்டு அழகர் கள்ளழகர் திருக்கோலத்துடன் அந்த வைபவத்தை பார்க்க அழகர் மலையில இருந்து இறங்கி சகல கோலங்களுடன் மதுரையை நோக்கி வராரு. வரும் வழி எங்கும் பக்தர்களின் காட்சி கொடுப்பதால தங்கையின் திருமணத்தை காண முடியாமல் போய்விடுகிறது. அந்த சோகத்துடன் வைகையில எழுந்தருளிக்கிறார் அப்படின்னும் புராண கதையில சொல்லப்பட்டிருக்கு. இங்கு நாம் தீர்த்தமாடி பெருமாளை நோக்கி தவம் இருந்ததாகும். அந்த சமயத்தில் துர்வாச மகரிஷி தன் பரிவாரங்களோடு அவ்வழியாக வந்தார். பெருமாளையை நினைத்து கொண்டிருந்த முனிவர் ரிஷி வந்ததை கவனிக்காமலே ஆத்திரம் அடைந்து மண்டுகோ என்று சாப விமோசனம் விட்டிருக்காரு. உடனே தவளையாக போன சுபஸ்த சாப விமோசனத்திற்கு வழி கேட்கும் போது இங்கு விவேகவதி நீ தீர்த்தக்கரையில் நீ தவம் பண்ணி கொண்டிருந்து சித்ரா பௌர்ணமி மறுநாள் அழகர் அங்கு வந்து உனக்கு சாப விமோசனம் கொடுப்பார் என சொல்லி கொண்டிருந்தாங்க. அதன்படி வைகை கரையில் தவம் பண்ணி கொண்டிருந்த சுதபஸ் முனிவருக்கு விமோசனம் கொடுக்கும் அழகர் மதுரைக்கு வந்தபோதுதான் புராணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. எது எப்படியோ நமக்கு 10 நாள் திருவிழா கிடைத்தது தான் இதனுடைய முக்கியத்துவம். அழகருக்கான ஆடைகள் அலங்காரப்பட்டியில் அனைத்துமே ஒரு மரப்பெட்டியில் இருக்கும். அந்த பெட்டிக்குள் சிவப்பு, வெள்ளை, பச்சை, மஞ்சள், ஊதா என பல வண்ணங்களுடன் பட்டு புடவைகள் இருக்கும். கோவிலின் தலைமைப்பட்டர் அந்த பெட்டிக்குள் கைவிட்டு ஏதாவது ஒரு புடவையை எடுப்பார். அந்த கையில் எந்த வண்ண புடவை சிக்குகிறதோ அது கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் தினம் அணிவிக்கப்படும். அழகர் எந்த வண்ண பட்டு புடவையை கட்டி ஆற்றில் இறங்கிறாரோ அதற்கேற்ப அந்த வருடத்தில் நல்லது கெட்டது நடக்கும் என பக்தர்களுடைய நம்பிக்கை. பச்சை பட்டு கட்டி வந்தால் நாடு செழிப்பாக இருக்கும். சிவப்பு பட்டு கட்டி வந்தால் அந்த வருடம் போதிய விளைச்சல் இருக்காது, நாட்டில் அமைதி இருக்காது, பேரழிவு ஏற்படும் என்று சொல்வாங்க. வெள்ளை பட்டு மற்றும் ஊதா பட்டு கட்டி இருந்தால் நாடு இடைப்பட்ட நிலையில இருக்கும். மஞ்சள் பட்டு கட்டி இருந்தால் அந்த வருடத்துல மங்கள காரியங்கள் நிகழ்வுகள் நடக்கும். இப்படி நம்பிக்கை இருப்பதால ஆற்றில் இறங்க போகும் அழகர் என்ன கலர் பட்டுடுத்தி வரப்போகிறார் என பக்தர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க. எனக்கு தெரிந்தது கடந்த சில ஆண்டுகளாகவே பச்சை பட்டு உடுத்தி ஆற்றில் இறங்குகிறார் கள்ளழகர்.
தாலாக்குளம் பெருமாள் கோவிலில் இருந்து தங்க குதிரை வாகனத்தில் வைகையை நோக்கி புறப்பட்டு பின்பு ஸ்ரீவல்லிபுத்தூரில் இருந்து சூடி கொடுத்த நாச்சியராக ஆண்டாளின் மாலையை சாற்றி கொள்கிறார். அழகர் ஆற்றுக்கு செல்லும் பொழுது முதல்ல வெட்டிவேர் செப்பந்தலும் மைசூர் மண்டபத்தில் இருந்தும் 1000 பொன் சர்ப்பரதத்திலும் எழுந்தருளி காட்சியை காண கண்கோடி வேணும் அப்படின்னே சொல்லலாம். தலா குளத்தை விட்டு தங்க குதிரை கள்ளழகர் கிளம்பியதுமே வைகை ஆற்றில் காத்திருக்கும் பக்தர்களுக்கு ஆரவாரம் ஆரம்பமாகிவிடும். அவ்வகையில் வைகையில் ஓடும் நீரில் நின்று கொண்டு தன்னை தரிசிக்க ஆவலுடன் காத்திருக்கும் பக்தர்களை காண ஆடி அசைந்து வருவதை காண்பதே தனி அழகு அப்படின்னு சொல்லலாம். வைகையில் இறங்கிய கள்ளழகர் மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் தருவதற்காகும் வண்டியூரை நோக்கி கிளம்புவார் அழகர். ஆற்றில் இறங்கிய அழகர் ஆற்றின் வழியாக வண்டியூர் போய் சேர்வார். கூடவே பக்தர்களும் அழகருடன் பயன்படுவாங்க. வண்டியூரில் இங்கு பயண களைப்பு நீங்குவதற்காக சந்தன அலங்காரம் பண்ணிக்கொள்ளும் அழகர் அங்கே இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலை வலம் வந்து அதன் பிறகு சர்ப்ப வாகனத்தில் புறப்பட்டு தேனூர் மண்டபம் வந்து சேருவார். தேனூர் மண்டபத்தில் தங்க கருட வாகனத்தில் மாறும் அழகர் தன்னுடைய வருகைக்காக தபம் செய்து கொண்டிருக்கும் மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் தருகிறார். அது மட்டும் இல்லாமல் இங்கு பிறகு தேனூர் மண்டபத்தில் இருந்து மதுரை நோக்கி வரும் அழகர் ராமநாராயண் மண்டகப்படி மண்டபத்துக்கு இரவுல வந்து சேர்வார். அங்கு தங்குவார். இரவு முழுவதும் தசாவதார அலங்காரத்தில் தோன்றி பக்தர்களை பரவசத்துடன் ஏற்படுத்தும் அழகர் அங்கிருந்து அனந்தராயர் பல்லக்கில் தல்லா குளத்தில் இருந்து சேதுபதி ராஜா மண்டபம் வரைக்கும் வருவார். அன்றைய தினம் இரவு அங்கு அழகருக்கு அலங்காரம் கலைக்கப்பட்டு பூ பல்லக்கில் இங்கு ஜோடனை நடக்கும். மறுநாள் அதிகாலையில் பூ பல்லக்கில் மலைக்கு நோக்கி கிளம்பும் அழகர் வழிநடக பக்தர்களுடைய தரிசனம் கொடுத்தவாறு அழகர் கோவிலை சென்றடைவார். 14ஆம் நூற்றாண்டு வரை கள்ள அழகர் அது மட்டும் இல்லாமல் இங்கு அழகர் கோவிலில் இருந்து புறப்பட்டு அலங்காநல்லூர் தேனூர் ஆகிய ஊர்கள் வழியாக சோழவந்தான் வந்து அங்கிருக்கக்கூடிய வைகை ஆற்றில் இறங்கி பக்தர்களுக்கு சேவை சாதிப்பார். சைவம் வைணவம் சமைகள் ஒன்று சேரும் விதத்தில் திருமலை நாயக்கனார் இந்த விழாவை மதுரைக்கு மாற்றி அமைத்ததாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மலையை விட்டு இறங்கும் அழகரை எதிர்கொண்டு அழைத்து மதுரை மக்கள் எப்படி வரவேற்பு கொடுத்தார்களோ அதே போல் அவரை வழி அனுப்பும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மதுரை எல்லையான புதூர் 3 மாவட்ட வீதி அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதிகளில் திரண்டு நிற்பது சிறப்பு. இனி கள்ளழகர் மதுரைக்கு வரப்போகும் வருடம் காத்திருக்க வேண்டுமே அப்படின்னு பக்தர்கள் இருப்பாங்க. அழகர் ஆற்றில் இறங்குதல் கள்ளழகர் ஆற்றில் இறங்குதல் என்பது தமிழ்நாட்டின் பழமை வாய்ந்த மதுரை மாநகரில் சித்திரை மாதத்தில் கொண்டாடப்படும் சைவ வைணவ ஒற்றுமை திருவிழா. இது மதுரை மாநகரில் விட்டிருக்கக்கூடிய அன்னை மீனாட்சியின் திருக்கோலத்தை திருவிழாவுடன் இணைத்து கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாட்டின் பொதுவாக தமிழில் முதல் மாதமான சித்திரை மாத பிறப்பு சித்திரை திருவிழாவாக கொண்டாடப்படுது. சித்திரை திருவிழா மதுரையில் தமிழ் வருட பிறப்பான சித்திரை மாதத்தில் பௌர்ணமிக்கு முன்னதாக 10 நாட்கள் கொண்டாடப்படுது. 10ஆம் நாள் இங்கு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெறும். மதுரையின் திருமாலஞ்சோலையில் விற்றிருக்கக்கூடிய கள்ளழகர் தன் தங்கையின் திருமணத்திற்காக தாமதமாக வராரு. அதற்கு மீனாட்சியின் திருமணம் முடிந்து விடுகிறது. இதனால் கோபமடைந்த அழகர் வைகை ஆற்றில் நீராடி விட்டு தங்கையை காணாமல் வீடு திரும்புவார். இந்த நிகழ்ச்சியே திருவிழாவாக கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.